பிரபல நகைச்சுவை நடிகரும் பன்முக கலைஞருமான மதன் பாப் காலமானார். அவருக்கு வயது 71. தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி என பல மொழி படங்களிலும் நடித்து பிரபலமானவர் மதன் பாப். தமிழ் சினிமாவில் மட்டுமே 150க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். கிருஷ்ணமூர்த்தி என்ற தனது இயற்பெயரை மதன் பாபு என்று மாற்றிக்கொண்டார். வானமே எல்லை படத்தில் மதன் பாபு என்ற பெயரை மதன் பாப் என்று இயக்குனர் கே. பாலச்சந்தர் மாற்றினார். ரஜினி, கமல், விஜய், அஜித், விக்ரம், சூர்யா என பல முன்னணி நடிகர்களின் படங்களில் நடித்துள்ளார். நீங்கள் கேட்டவை, வானமே எல்லை, தேவர் மகன், ஜாதிமல்லி, உழைப்பாளி, திருடா திருடா, மகளிர் மட்டும், சதிலீலாவதி, பூவே உனக்காக, தெனாலி, ஃப்ரெண்ட்ஸ், பம்மல் கே சம்பந்தம், கிரி, மாப்பிள்ளை உள்ளிட்ட பல படங்களில் இவரது நகைச்சுவை காட்சிகள் இன்றளவும் ரசிக்கப்பட்டு வருகின்றன. கடைசியாக சாகசம் என்ற படத்தில் மதன் பாப் நடித்தார். இவரது அடையாளமே சிரிப்புதான். சிரிக்க ஆரம்பித்தால் வெடிச்சிரிப்பாக இருக்கும். இடைவிடாமல் சில வினாடிகள் தொடர்ந்து சிரிப்பார். பிரபல டிவியில் இவர் தொகுப்பாளராக நடத்திய அசத்தப்போவது யாரு நிகழ்ச்சி மிகவும் பிரபலம். இதனை பின்பற்றிதான் பல காமெடி நிகழ்ச்சிகள் பின் நாட்களில் வர ஆரம்பித்தன. மதன் பாப் பன்முக திறமை கொண்டவர். முதலில் மியூசிக் டைரக்டராக வலம் வந்தார். நாடகங்களுக்கு பின்னணி இசை அமைத்தார். மதன் பாப் எனது குரு என்று AR ரஹ்மானே கூறியுள்ளார். SPB உள்ளிட்டோரை வெளிநாடுகளுக்கு அழைத்துச் சென்று பல இசை கச்சேரிகளும் நடத்தியிருக்கிறார் மதன் பாப். நன்றாக மிமிக்ரி செய்யக்கூடியவர். தனது இளம் வயதில் குத்துச்சண்டை வீரராகவும் இருந்துள்ளார். கேன்சரால் பாதிக்கப்பட்ட மதன் பாப் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில்தான் சனிக்கிழமை மாலை 5 மணி அளவில் அடையாறில் உள்ள தனது வீட்டில் காலமானார். இப்போது அதே வீட்டில் அவரது உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. மதன் பாப் மறைவுக்கு திரையுலகத்தினர், அரசியல் பிரமுகர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்.